இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அம்மாக்களை கேட்டாலும் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி அப்படிங்கிறது தன்னோட குழந்தை சாப்பிட்டதா இல்லையா அப்படிங்கிறது தான். அதுக்கடுத்தது அது ஹெல்த்தியாக சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ அப்படி உங்கள் குழந்தைய நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட வைக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கானது தான். இது பண்ணுறதுக்கு வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும். முதல்ல ஒரு 6லேருந்து 7 பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. உங்கள் கிட்ட பிளாக் டேட்ஸ் இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது கூடயே ஒரு 7லேருந்து 8 வால்நட் சேர்த்துக்கோங்க. இதை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்திங்கன்னா இப்படி இருக்கும். இதை குழந்தைங்க அப்படியே கூட சாப்பிட்லாம். பட் அப்படி கொடுத்தா கூட சாப்பிடாத சில குழந்தைங்களும் இருப்பாங்கள்ல, அவங்களுக்காக தான் இந்த அடுத்த ஸ்டெப்பு. இங்கே நான் ஒரு 50 கிராமுக்கு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். டார்க் சாக்லேட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது அப்படிங்கிறனால இதை நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே நம்ம கப் கேக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பேப்பர் மோல்டு வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்மளோட சாக்லேட்டை ஊற்றி எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸஸான சாக்லேட்டை இந்த மாதிரி பவுல்லையே ஊற்றிடுங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த நட்ஸ் மிக்ஸ், அதை எடுத்து இது உள்ளே நம்ம போட்டுடலாம். அழகாக இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மறுபடியும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சாக்லேட், அதை மேலே ஒரு கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மொத்தம் எனக்கு 8 பீசஸ் கிடச்சிது. ஒருவேளை இது வேண்டாம், இன்னும் குழந்தைக்கு வேறு ஷேப்பில் நம்ம செஞ்சு தரலாம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். உங்கள்கிட்ட சாக்லேட் மோல்டு இருந்தது அப்படின்னா அதில் எடுத்து இந்த சாக்லேட்டை ஊற்றி ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 5 நிமிஷத்துக்கு செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட இந்த நட்ஸ் மிக்ஸ் இருக்குல்ல, அதை அந்த மோல்டுக்குள்ளே போட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே ஒரு சாக்லேட் கோட்டிங் கொடுத்து மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு செட் பண்ணி எடுங்க. அழகாக டிசைனான ஷேப்பில் உங்களுக்கு உங்களோட சாக்லேட் நட்ஸ் மிக்ஸ் ரெடி ஆகிடும். இதில் நட்ஸை அரைச்சி போட்டிருக்கறனால குழந்தைங்களுக்கு அது வாயில் கடிப்படாது. ஏன்னா சில குழந்தைங்க வாயில் இந்த மாதிரி ஏதாவது கடிப்பட்டாலே அதை கண்டுபிடிச்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் உங்கள் குழந்தைய ஏமாற்றி அதே சமயத்தில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கையும் சாப்பிட வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.